தேங்க்யூ ஸோ மச். நீலன் வந்து ஒரு மினி டிக்ஷனரி மாதிரி. அதாவது ஒரு வால்யூம்ஸ் நம்ம வந்து ஒரு புக்கு படிப்போம். அதாவது ஒரு புக்கு படிக்கும்போது 21 வால்யூம் 30 வால்யூம் எல்லாம் படிச்சு முடிச்சு அவருக்கு எனக்கு டிக்ஷனரி மாதிரி ஹிஸ்டரி பத்தி என்ன கேட்கனாலும் நீலன் கிட்ட தான் கேட்பேன். ஸோ நீலன் கிட்ட இருந்து அவர் சொல்றதை கேட்டு கேட்டு என்ன கதை வேணாலும் எழுதலாம். நீலன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் எ கிரேட் சப்போர்ட். ஐ டோன்ட் நோ ஹூ ஐ மிஸ்ட். ஐ டோன்ட் நோ அண்ட் ஆல் மை சிங்கர்ஸ். விஜய் சார், பாவி அவர் வந்து சொல்லணும் பயங்கர அவர் வந்து பயங்கர கோவமா இருக்காரு நினைக்கிறேன் என்கிட்ட. விஜய் ஆக்சுவலா விஜய் எப்பவுமே எனக்கு விஜய்க்கு சண்டை நடக்கும். ஏன்னா அவர் வந்து கவிதையை வந்து போட்டு புளிஞ்சு எழுதுவார். ஆக்சுவலா கண்ணாமண்ணு புளிஞ்சு எழுதுவார் இஷ்டத்துக்கு. நம்ம சீரியஸா போயிட்டேன், அண்ணா இதெல்லாம் வேணாண்ணா, ரொம்ப சிம்பிளா எழுதலண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ விஷயம் யோ என்னையா நீ எழுத விட மாட்டேன்ற, எதுவுமே பண்ண விட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அப்புறம் பாரு இவன் சொல்லிட்டு இது வந்து சின்ன புள்ள போயிட்டு அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பார். ஆக்சுவலா Vijay has written most of my songs and has done a lovely job. He is not here today, but still. And Vikram, thank you so much, Vikram. Thank you so much for being part of it. எனக்கு என்னன்னு தெரியல, because I've seen lot of your stand-up comedies, I've seen lot of your shows actually. உங்களுக்கு ஒரு மீட்டர் ஒன்று இருக்கு விக்ரம், அது வந்து நிறைய பேர் இன்னும் பார்க்கல. அந்த மீட்டர் வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஆக்சுவலி உங்களுக்கு வேற ஒரு டைம் இருக்கு காமெடியில். ஐ திங்க் இந்த படத்தில் நீங்கள் you have done it. And you'll be doing much more in many more films, Vikram. Thank you so much. I think ரொம்ப பேசிட்டேன் Bala. And I love you Bala again. I love you always sir. நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் நானு Bala is coming அப்படினு கேட்டிருந்தா. ஆமா Bala is coming. Then I asked about you also. Thank you so much for being a great support. And thank you so much everybody. And I hope you guys see the film and really enjoy the film. Thank you all. நிச்சயமா சார், கண்டிப்பா நேசி இல்லை சார், கரெக்டாக தான் சார். என்ன சார் அப்படிலாம் சார், நேசிப்பாயா ஜனவரி 14 எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்ப்போம். எப்படி நீங்கள் ஈவினிங்லேருந்து ஓடிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி உங்கள் படமும் வேறு லெவலில் ஓட போகுது சார். கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அதை வெயிட் பண்ணி 14 பார்க்க போகிறோம். உங்கள் வெற்றி பட வரிசையில் நேசிப்பாவும் கண்டிப்பாக இருக்கும், நிச்சயமாக அதை நான் நம்புகிறேன் சார். எப்பயுமே இந்த இடத்துல நான் விடுறதா இல்லை சார், ஏன்னா எப்பயுமே நீங்கள் இருந்தீங்கனால யுவன் சார் 2 பேரும் சேர்ந்தாலும் இந்த இன்டர்வியூ கன்ஃபார்ம் மில்லியன் வியூ தான். நிறையா நான் பார்த்துருக்கிறேன். இந்த மொமெண்ட்டை நான் மிஸ் பண்ண விரும்பல சார், ஏன்னா எப்பயுமே நான் நிறையா பார்த்துருக்கிறேன். மிக்ஸி ஜார் மாதிரி நீங்கள் பேர் சேர்ந்தே இருப்பீங்க. ஸோ இந்த தருணத்தை நான் விடுறதா இல்லை. என்ன இப்போ இவனை கூப்பிடணுமா இப்போ? ஆமாம் சார், அதானே? ஆமாம் சார். யுவன் ப்ளீஸ் யுவன். வந்தாங்க சார், வணக்கம் சார். வந்தாச்சு. ஆக்சுவலாக இப்போலாம் 7 நாளே ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் 7ஆவதுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கீங்க இப்போ வரைக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்தாலே வேற லெவலில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ட்ரீட் தான். அதே மாதிரி இப்போ என்னன்னா சார், யுவன் சார் ஐ லவ் யூ வெரி மச். உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த கேங்ஸ்டர் யாருக்கு பிடிக்காது? ட்ரக் டீலர், கேங்ஸ்டர், we all love this gangster. சார் ஆக்சுவலா காவல்துறையே டெய்லிக்கு பிடிக்காத ஒரே ட்ரக்ஸ் யுவன் ட்ரக்ஸ் மட்டும்தான். சரிண்ணா, எல்லாருக்குமே அந்த ட்ரக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நைட்டில் விரும்பி கேட்குறாங்க வேணும் வேணும்னு சொல்லிட்டு. சார் ஆக்சுவலா உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் சார் யுவன் சாரை பற்றி. ஏன்னா உங்கள் படபாணியில் நான் போயிடுறேன். யுவன் சாரை பற்றி அறிந்தும் அறியாமலும் இருக்கிற விஷயம் என்னன்னு எனக்கு பட்டியல் போட்டு சொல்லுங்க சார். பயங்கர டார்ச்சருங்க, சத்தியமா சொல்றேன், பயங்கர டார்ச்சர். ஆக்சுவலா எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளோ டார்ச்சர். கூட்டம் எப்போ பார்த்து ப்ரோ எப்போ ஐ ஹவ் சோ பிரதர் ஐ நீட் டு ரியலி கெட் வெல் வி நீட் டு ரன். ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. ஏதோ உயிரை போயிட்டு இருக்கோம் மனுஷனுக்கு. மனுஷன் கண்டுக்கவே மாட்டார் ஆக்சுவலா. ஆனா உக்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பின்னி பெடல் எத்துற ஒன்னே ஒன்று விட்டா. இவன் கிட்ட நிறைய கேட்டிருக்கேன். இந்த பாருங்க அதே மாதிரி சிரிப்பு பாருங்க, கேங்ஸ்டர் எதை ஏத்திட்டு வந்திருக்காங்க தெரியல ஆக்சுவலா. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், high on music bro. You're high on music bro. You're high on music. நிஜமா சொல்றேன் பலா, ஹை ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன் நம்மளால சமாளிக்க முடியாது. அடிச்சு அதான் தூக்கி அடிச்சலாம் போல தோணும் ஆக்சுவலா. இவர் மட்டும் அந்த பாருங்க பயங்கர கூலா இருப்பாரு. ஆக்சுவலா இடி அடிச்சுட்டு இருக்கோம் பயங்கர. எனக்கு அது எப்படி இருக்காரு எப்படி பண்றாருன்றது இன்னைக்கு நான் வந்து இப்போ ஒரு கட்டத்துல சில பேர் ஓரளவு கொஞ்சம் நடிக்கலாம், கொஞ்ச நாளுக்கு நடிக்கலாம், கொஞ்சம் மாசத்துக்கு நடிக்கலாம். இது ரியல், இது ஒரிஜினல். அக்மார்க் ISI முத்திரை குத்துன காம். அது எப்படி இருக்காருன்னு எனக்கு சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் தெரியாது ஆக்சுவலா. இவனை பார்த்து நானே மாறிட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு.